நான் இப்போ ரசம் செய்ய போகிறேன். நான் இப்போ ரசம் செய்ய துவங்க போகிறேன். ரசத்துக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். நான் இப்போ சீரகம் மிளகு உள்ளியை இடித்து கொண்டு வரேன். முதல்ல சீரகம் மிளகு உள்ளி மூண்டையும் சேர்த்து இந்த அம்மியில் இடித்து கொண்டு வரேன். மிளகு, மிளகு, ஒரு 1.5 கரண்டி சீரகம், ரெண்டையும் முடிச்சு போட்டு உள்ளி அடிக்கிறோம். இப்போ தான் சீரகம் உள்ளியை நறுவலாக இடிக்கிறோம். அம்மியில் இடித்தா தான் ரசத்துக்கு டேஸ்ட் வரும். நறுவலாக இடிச்சிட்டு இந்த உள்ளியையும் நான் தோலோட போட்டால் தான் ஒரு வாசம் இருக்கும். தோலோடு சேர்த்து இதையும் உண்டா இப்போ இடிக்கிறோம். அதை இடிச்சிட்டு நான் எப்படி செய்கிறதா காட்டுறேன். சட்டி வச்சுருக்கேன். சூடாக சட்டி. இப்போ நான் ரசத்துக்கு இப்போ நான் நல்லெண்ணெய் தான் போடுவேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் போடுவேன். நல்லெண்ணெய் விட்டு சூடாகி போடுவேன். கடுகு கொஞ்சம் பிடிக்க வரும். கடுகு பிடிக்க பிறகு கொஞ்சம் செத்தல் பிடிக்க வரும். அதுக்கு பிறகு இந்த கருவேப்பிலை போடுவேன். கருவேப்பிலையை போட்டுட்டு நான் இப்படி கசக்கி வச்சுக்கிறேன். தக்காளியை பிணைஞ்சு வச்சுக்கிறேன். அதை போட்டு ரெண்டு தக்காளி பழமும் நான் இதளவு எடுத்து கையால் கசக்கி வச்சு விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் மதங்கப்படும். மதங்கினா தான் இந்த கசக்கில் டேஸ்ட் விடுவேன். இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் மஞ்சள் போடுவேன். சிறிதளவு மஞ்சள் போடுவோம். மஞ்சளையும் போட்டு நல்லா சேர்த்து வதக்கிறோம். கொஞ்சம் மதங்கடும் தக்காளி. இதோட கொஞ்சம் பெருங்காய பவுடரும் போடுறோம். வைக்க பெருங்காய பவுடர் இது போட்டுட்டு கொஞ்சம் வதக்குறோம். அதே கொஞ்சம் சூடு நல்லா விட்டு நல்லா இவர் வதங்கிட்டு இதுக்கு பிறகு இடித்த செத்தல்ல ஒரு தேக்கரண்டி போட்டால் காணும். அப்போ அந்த உரப்புதல்ல இது தேக்கரண்டி போட்டுட்டு அதையும் சும்மா சாதமாக ஒரு செகண்ட் வதக்கி போட்டு அதுக்கு அளவான உப்பும் போட்டுட்டு ஒரு அளவு இந்த கரண்டியால் ஒரு குழம்பு உப்பும் போட்டுட்டு அதையும் சேர்த்து வச்சுட்டு நான் புளி வடித்து வச்சுக்கிறேன். புளி வடித்து வச்சுருக்கிறேன். அதான் இதுக்குள்ளே ஊற்றுறேன். இப்போ இதெல்லாம் அந்த புளியை வடித்து வச்ச புளியை இதுக்குள்ளே ஊற்றுறேன். இது கரைச்சி போட்டு கொஞ்சம் ஊற்ற இருந்தாலும் மட்டும் வடிச்சிட்டேன். அளவாக விடுங்க உங்களுக்கு பார்த்து புளி போட்டு கலக்கிட்டு இப்போ தான் இந்த இடித்த சீரகம் மிளகு உள்ளியை இடித்து வச்ச ஒரு பூ சீரகம் மிளகு உள்ளியை நான் இடித்து வச்சேன். அதை இதுக்கெல்லாம் கொட்டிட்டு சுமார் ஆட்டிட்டு உடனே கோயில் தள்ளிவிடணும். இந்த உள்ளி சீரகம் கணக்க வதங்க தேவையில்லை. வதங்கினா டேஸ்ட் இல்லாமல் போகும்.
இப்படியே சுடுதண்ணி விட்டுட்டேன். நல்லா ஒரு கொதி கொண்டு கொதிக்குது. நல்ல ஒரு கொதிக்க உப்பு இதுக்கு மேலே உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் இப்போ உப்பு புளியெல்லாம் சரியாக இருக்கிறேன். ஒரு கொதிக்க அப்படியெல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். நான் கொதிச்சுட்டுது. இப்படி என்ன மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறோம். குத்தரிசி நாட்டு குத்தரிசி சோறும் ரசமும் முடிஞ்சுது. சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிடுங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.